பார்த்தார்கள். எகிப்தியர்களுக்கு நடந்த நியாய தீர்ப்பை, அவர்கள் பெற்ற நியாய தீர்ப்பை இஸ்ரவேலர்கள் பார்த்திருந்தும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் இஸ்ரவேலருக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க செவிகளையும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்று இங்கு மோசேயா சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், அவர்கள் இவைகளை எல்லாம் பார்த்திருந்தும் கர்த்தருடைய மகிமையையும் அவருடைய வல்லமையையும் உணரவில்லை என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 29ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் மோசே ஐயா மூலமாக இஸ்ரவேலருக்கு கர்த்தர் போதித்த வார்த்தைகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த காலத்தில் நமக்கு அதில் என்ன கருத்துகள் இருக்கிறது, அதை நாம் எதை கை கொள்ள வேண்டும் என்பதை குறித்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஓரேபிலே கர்த்தர் 10 கட்டளைகளை கொடுத்து அவர்களோடு உடன்படிக்கை பண்ணினார் இஸ்ரவேலரோடு. அதே போல மோவாபிலும் கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார், கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து. அந்த கட்டளைகளை குறித்து இங்கு பேசப்படுகிறது. அதாவது எகிப்தில் இருக்கும்போது இஸ்ரவேலர்கள் அவர்கள் புறப்படுவதற்கு முன்பாக கர்த்தர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், 10 விதமான வாதைகள் அங்கு எகிப்தியருக்கு வந்தது. கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தும்படியாக, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாக, அவருடைய மகிமை பிரஸ்தாபத்திற்காக, அவர் யார் என்பதை, கர்த்தருடைய வல்லமை என்ன, அவருடைய மகிமை என்ன என்பதை எகிப்தியர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். எகிப்திலிருந்து புறப்பட போகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக, கர்த்தருடைய ஜனமாக வாழப்போகிற இஸ்ரவேலர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த 10 விதமான வாதைகளை கர்த்தர் அங்கு நிறைவேற்றினார் எகிப்தில், இஸ்ரவேலர் புறப்படும் முன்பாக. அப்படி என்றால் எகிப்தியர் மீது அநியாயமாய் அவர்கள் எந்த குற்றமும் செய்யாதிருக்கும் போது அவர்களுக்கு வாதையை கர்த்தர் கொடுக்கவில்லை. அவர்களுடைய அக்கிரமம் மகா பெரியதா இருந்தது. அவர்களுடைய அக்கிரமத்திற்கு ஏற்ற நியாய தீர்ப்பை கொடுக்கவும், கர்த்தருடைய வல்லமை அந்த நியாய தீர்ப்பின் மேல் அதன் மூலமாக வெளிப்படவும் கர்த்தர் செய்யும்படியாக இந்த காரியத்தை செய்கிறார். இப்படியாக அங்கு அற்புதங்கள், அடையாளங்கள் நிறைவேறின. அதன் பின்பு வனாந்திர பயணத்திலும் 40 வருடங்கள் இஸ்ரவேலருக்கு தம்மை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அவர்கள் எகிப்தியர்களுக்கு வந்த வாதைகளை இஸ்ரவேலர்கள் பார்த்தார்கள். எகிப்தியர்களுக்கு நடந்த நியாய தீர்ப்பை, அவர்கள் பெற்ற நியாய தீர்ப்பை இஸ்ரவேலர்கள் பார்த்திருந்தும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் இஸ்ரவேலருக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க செவிகளையும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்று இங்கு மோசேயா சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், அவர்கள் இவைகளை எல்லாம் பார்த்திருந்தும் கர்த்தருடைய மகிமையையும் அவருடைய வல்லமையையும் உணரவில்லை என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் இருதயத்தை கர்த்தர் திறக்கவில்லை. அவர்களுடைய மனநிலைக்கு தேவையான ஞானத்தை, அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்க ஞானத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்பதே உண்மை. இஸ்ரவேலர்கள் இந்த காரியங்களை எல்லாம் பார்த்தும் கர்த்தருடைய வல்லமையை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை பெறாததினால் அவர்கள் உணர்வில்லாதிருந்தார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் என்று ஆவியானவரை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த ஆவியானவர், ஞானம், உணர்வு என்ற 2 காரியங்களும் அவர்களுக்கு கிடைக்காமல் இருந்தது என்று மோசேயா இந்த இடத்தில் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அப்படி என்றால் இதிலிருந்து ஒரு ஆழமான சத்தியம் புரிகிறது. ஒரு மனிதனுடைய ஞானம், அவன் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசிக்கிற இருதயம் என்பது கர்த்தரே ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மனிதனும் கர்த்தரை தாமாக சென்று அடைந்து விட முடியாது. பாவத்தை விட்டு மனம் திரும்பி தானாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டு
தானே பரிசுத்தமாகி தானே நித்திய ஜீவனுக்கு போய்விட முடியாது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவன் பாவங்களை மன்னித்து அவனை ரட்சித்து அவன் இருதயத்தை திறந்து அவனுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்து அவனுக்கு உபத்திரவங்களை கூட சில நேரங்களில் அனுமதித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி நித்திய ஜீவனுக்குள் ஏற்றுக்கொள்வது, இது எல்லாம் கர்த்தரே செய்கிறார். நாம் செய்வதில்லை என்பதே உண்மை. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த நீதி என்ற அந்த ஒரு ஏணியை பற்றி கொள்ள வேண்டியிருக்கிறது. அதாவது ஹெலிகாப்டரில் இருந்து வெள்ளம் வந்தால் ஏணியை மேலிருந்து போடுவார்கள். ஹெலிகாப்டரிலிருந்து கயிறினால் கட்டப்பட்ட ஏணியை மேலிருந்து கீழே போடுவார்கள். கீழே வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் அந்த ஏணியை பிடித்து கொண்டால் அவர்கள் மேலே ஏறி சென்று விட முடியும். ஹெலிகாப்டருக்குள் சென்று தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அது போல பரலோகத்திலிருந்து வந்து நம்மை கர்த்தர் காப்பாற்றாவிட்டால் இந்த உலகத்தின் பாவத்திலேயே எல்லா மனிதர்களும் மரிக்க வேண்டியதுதான். ஆனால் மனிதர்களுடைய பங்கு என்பது அந்த ஏணியை பற்றி கொள்வது இருக்கிறது. அந்த ஏணியை விரும்பி நான் பற்றி கொள்வேன், என் உயிரை நான் காப்பாற்றிக் கொள்வேன் என்பது அந்த தண்ணீரில் தவிக்கிற மனிதனின் முடிவாய் இருக்கிறது. அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள விரும்ப வேண்டும். நான் எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்திருக்க வேண்டும். அவன் அந்த ஏணியை பிடித்து கொள்ள விருப்பம் உள்ளவனாகவும் இருந்து அதை பிடித்து கொண்டால் அந்த ஏணியின் மூலமாக அவன் ஹெலிகாப்டரில் பாதுகாத்து கொள்ள, அவனை பிடித்து தூக்கி அவனை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் சித்தமாயிருக்கிறார். ஆனால் மேலிருந்து ஹெலிகாப்டரை அனுப்பி ஏணி தொங்கின பின்புதான் அந்த மனிதனுக்கு உரிமை கிடைக்கிறது. போய்விடலாம் என்ற ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. கர்த்தரிடத்திலிருந்து வாய்ப்பு வருகிறது. அது கர்த்தருடைய கிருபை. அதுவே கிருபையாய் இருக்கிறது. கர்த்தர் நம்மேல் கிருபையாய் இருந்து நமக்கு இந்த வாய்ப்புகளை கொடுக்கும் போது அதை நாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பற்றி கொள்ளும் போது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நித்தியத்திற்குள் எடுத்துக் கொள்கிறார். இப்படியாக நம் ஞானத்தை, நமக்கு தேவையான ஞானத்தையும் உணர்வையும் கர்த்தரே கொடுக்கிறார் என்பதே இதன் பொருளாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் அதிகமாய் ஜெபித்தும் கர்த்தருடைய வேத வசனங்களை தினந்தோறும் தியானித்தும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை முழுமையாக ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது படித்து நாம் முழுமையாக படித்து வருடத்திற்கு ஒரு முறை வேதாகம் பரிசுத்த வேதாகமத்தை முழுமையாய் படித்து முடிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் படித்து வசனங்களையும் அதன் பொருள்களையும் புரிந்து கொண்டு நாம் நம் இருதயத்தை கீழ்ப்படுத்தி கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படுத்தி அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி அழைத்து செல்வார். நாம் கர்த்தருக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படுகிறோம் அல்லவா, அதுவே நம்முடைய வேலையா இருக்கிறது. மற்ற காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். நித்தியத்திற்கு செல்வது என்பது சாதாரணமான ஒரு விஷயமாக, அற்பமான காரியமாக நினைக்க கூடாது. அது மிக முக்கியமானது. அதற்கு தனியாக ஒரு விலை இருக்கிறது. சில வாழ்க்கையில் பாடுகளை அனுபவிக்க வேண்டி வரும், சில கஷ்டங்கள் வரலாம். அது சுலபமானதுதான். கஷ்டங்களாக இருக்கும், பாடுகளாக இருக்கும், துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம். ஆனால் அவைகள் நமக்கு சுலபமாக தான் இருக்கும். வருவது பெரியதாக இருந்தாலும் நமக்கு அது சுலபமானதாக இருக்கும். அந்த உபத்திரவ நாட்களில் கர்த்தர் நம்மையும் நம் பாரத்தையும் சேர்த்தே அவர் சுமந்து கொள்வார். அதனால் அவர் நம்மோடு கூட இருப்பதினால் நமக்கு வரும் துன்பங்களும் நமக்கு சுலபமானதாகிவிடும். அதில் நாம் தோல்வி அடைய போவதில்லையே, நிச்சயமாக வெற்றிதான் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும். அதனால் நாம் பயப்படவோ தயங்கவோ கவலைப்படவோ வேதனைப்படவோ துக்கப்படவோ தேவையில்லை. வருவதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டு கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருந்தால் போதும். ஆவியின் கனிகளில் ஒன்றான நீடிய பொறுமையை கடைபிடித்தாலே நாம் சுலபமாக கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கலாம். கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பது சுலபமானது, அது கடினமானது அல்ல. இப்படியாக கர்த்தர் இஸ்ரவேலரின் வனாந்திர பயணத்தில் அவர்களை அழைத்து வந்தார். அந்த வனாந்திர பயணத்திலும் அந்த 40 வருடங்களும் அவர்கள் கர்த்தருடைய வல்லமையை கண்டார்கள். கர்த்தருடைய வல்லமை எப்படி அவர்களிடத்தில் விளங்கிற்று? அவர்கள் உடுத்தியிருந்த வஸ்திரங்கள் பழையதாய் போகவில்லை. 40 வருடமும் அப்படியே அவர்கள் எப்படி உடுத்தி கொண்டு புறப்பட்டார்களோ
அப்படியே இருந்தது, கசங்கவில்லை, கிழிந்து போகவில்லை, நைந்து போகவில்லை, அப்படியே இருந்தது. எத்தனை முறை பயன்படுத்தினாலும் 40 வருடங்களாக அந்த துணிகள் இருந்திருக்கிறது. எவ்வளவு அற்புதமானது! கர்த்தர் இஸ்ரவேலருக்கு செய்த அற்புதங்கள், அவர்கள் உடுத்தியிருந்த உடைக்கு கூட அற்புதங்கள் நடந்திருக்கிறது. இன்னும் என்ன இருக்கிறது? கர்த்தருடைய வல்லமை மகா பெரியது. அடுத்ததாக அவர்கள் அணிந்திருந்த செருப்புகள் கூட, அவர்களுடைய காலணிகள் கூட அது வீணாக போகவில்லை. முழுமையாக அப்படியே இருந்தது 40 வருடங்களாக. அவர்களுக்கு எந்த தேவையும் இல்லாமல் இருந்தது. ஒரு குறைவும் இல்லாமல் இருந்தது. அவர்கள் சாப்பிட்டு அப்பம் சாப்பிடவில்லை, திராட்சரசம் குடிக்கவில்லை, மது குடிக்கவில்லை. இவைகள் எதுவுமே அவர்கள் குடிக்கவில்லை. வானத்திலிருந்து மன்னா பொழிந்தது. அதை அவர்கள் சாப்பிட்டார்கள், சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள். இப்படியாக கர்த்தர் அவர்களை போஷித்து பாதுகாத்து கொண்டார். எவ்வளவு பெரிய வல்லமையாயிருக்கிறது! இப்படி அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்பதை மோசே ஐயா இஸ்ரவேலருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதன் மட்டும் அல்லாமல் கர்த்தர் சில காரியங்களை அவர்களுக்கு கட்டளையாக கொடுக்கிறார். நீங்கள் கானானுக்குள் பிரவேசிக்க போகிறீர்கள். அங்கு போகும்போது நீங்கள் வழியில், நீங்கள் வனாந்திர பயணத்தில் அங்கிருந்து தங்கி வரும்போது பல தேசத்து மக்களை பார்த்திருக்கிறீர்கள், அவர்களோடு பழகி இருக்கிறீர்கள், அவர்களுடைய தேவர்களை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள், அவர்களுடைய திருவிழாக்கள், அவர்களுடைய கொண்டாட்ட நாட்கள், இவைகளை எல்லாம் பார்த்திருக்கிறீர்கள். அதையெல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டு கானானுக்குள் சென்ற பின்பு அங்கிருக்கிறவர்களை பார்த்தோ அல்லது இதுவரை கண்டு கொண்டிருந்த அவர்களை பார்த்தோ கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனையையும் வழிபாடுகளையும் பண்டிகை கொண்டாட்டங்களையும் நீங்கள் செய்துவிடக் கூடாது என்று கர்த்தர் எச்சரிக்கை செய்தார். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்தால் உங்களை அப்படிப்பட்ட மனிதன் இஸ்ரவேலில் ஒரு கோத்திரத்தில் அவன் இருக்க மாட்டான். வானத்தின் கீழ் அவன் இல்லாதபடிக்கு நான் அவனை அற்றுப்போக பண்ணுவேன். இஸ்ரவேலர் யாரும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது என்று கர்த்தர் கட்டளையிட்டார். அப்படி செய்யாமல் நீங்கள் இருக்கும்போது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட அந்நிய தேவர்களை வணங்க போவாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நிய தேவர்களை நீங்கள் வணங்க சென்றார் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் கோபம், என் எரிச்சலை நீங்கள் சந்திப்பீர்கள். கர்த்தருடைய கோபத்தினாலும் கர்த்தருடைய எரிச்சலினாலும் அவர்களுடைய பெயரும் வானத்தின் கீழ் இராதபடிக்கு பாவம் செய்கிற இஸ்ரவேலருக்கு இப்படிப்பட்ட தண்டனையை கர்த்தர் கொடுப்பார். அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அவர்களை நான் எடுத்து போடுவேன், அவர்களை அழித்து போடுவேன். இஸ்ரவேலின் கோத்திரத்தில் இல்லாதபடிக்கும், இஸ்ரவேலின் சந்ததியில் இல்லாதபடிக்கும் நான் அவர்களை எடுத்து போடுவேன் என்று கர்த்தர் அந்த காலத்திலேயே சொன்னார். ஆனால் அது இப்பொழுது நிறைவேறி இருக்கிறது. இஸ்ரவேலில் தான் என்ற ஒரு கோத்திரம் இப்படியாக விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்து அந்த கோத்திரம் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 12 முத்திரைகள் கோத்திரத்தாருக்கும் கொடுக்கப்படக்கூடிய பரிசுத்த கர்த்தருடைய முத்திரை கொடுக்கப்படுகிற அந்த விஷயத்தில் அந்த கோத்திர அட்டவணையில் தான் கோத்திரம் இல்லை. இதை கவனித்து பார்க்கலாம். இப்படியாக இஸ்ரவேலர் எச்சரிப்பை பெற்றார்கள். கானானுக்குள் சென்ற பின்பு இப்படிப்பட்ட கர்த்தருக்கு அருவருப்பான எந்த காரியத்தையும் செய்துவிடக் கூடாது என்று. இப்படியாக கர்த்தர் இந்த வேத பகுதியில் நமக்கு சொல்லி இருக்கிறார். கர்த்தர் சில ரகசியங்களை வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய காரியங்கள் நமக்கு சொந்தமானது, வெளிப்படுத்தப்படாதவைகள் கர்த்தருக்கே சொந்தமானது. உபாகமம் 30ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய வார்த்தைகளை மோசே ஐயா இஸ்ரவேலருக்கு சொல்லுகிறார். நீங்கள் கானானுக்குள் போன பின்பு நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். அதனால் கர்த்தருக்கு நீங்கள் கோபமூட்டுவதினால் இப்படி நடக்கும். அப்பொழுது பூமியின் எல்லா முனைகளுக்கும் நீங்கள் துரத்தப்படுவீர்கள். அந்நியரோடு கூட நீங்கள் வாழும்போது நீங்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய அன்பை உணர்ந்து அவரிடத்தில் மனம் திரும்பி அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க அவரிடத்தில் அன்பு கூர்ந்து கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து மனம் திரும்பி வாழ நீங்கள் நினைக்கும் போது அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களையும்
கை கொண்டு வாழ நீங்கள் நினைக்கும் போது கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்வார். நீங்கள் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று, கர்த்தருடைய உடன்படிக்கையை நீங்கள் கை கொண்டு நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கட்டளைகளை வானத்திற்கு மேலாக வைத்து விடவில்லை. நீங்கள் ஐயோ வானத்திற்கு மேலாக போய் எங்களுக்கு கர்த்தருடைய கட்டளைகளை கொண்டு வந்து கொடுப்பது யார் என்று நினைக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு தூரத்தில் வைக்கவில்லை. சமுத்திரத்தை தாண்டி வேறு இடத்தில் எங்கேயும் கர்த்தர் தம்முடைய கட்டளையை கொண்டு போய் வைக்கவில்லை. சமுத்திரத்தை தாண்டி போய் எங்களுக்கு யார் அந்த கட்டளைகளை கொண்டு வந்து கொடுப்பார், நாங்கள் அதை கடைபிடித்து நடக்க என்று நீங்கள் சொல்ல தேவையில்லை. அப்படி சொல்லக்கூடாதபடிக்கு அப்படிப்பட்ட நிலை உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. கர்த்தர் உங்களுக்கு மிக அருகில், கர்த்தர் தமது கட்டளைகளை உங்களுடைய வாயிலும் உங்களுடைய இருதயத்திலேயும் அதை வைத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய கட்டளைகளை தேடி போக தேவையில்லை. இப்படியாக மிக அருகில் உங்கள் வாயிலும் உங்கள் இருதயத்திலும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதை கடைபிடித்து நடக்க நீங்கள் மனம் திரும்பி வரும்போது கர்த்தர் உங்கள் பாடுகளை நீக்கி உங்கள் சிறையிருப்பிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்படியாக மோசேயா இஸ்ரவேலருக்கு போதிக்கிறார். எதிர்காலத்தை குறித்த தீர்க்க தரிசனத்தையும் இதில் சொல்லுகிறார். கொஞ்ச காலத்தில் நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி அந்நிய தேவர்களை சேவிப்பீர்கள். அதனால் வருகிற கஷ்டங்களினால், அந்த பாடுகளினால் நீங்கள் பூமி எங்கும் துரத்தி விடப்படுவீர்கள். அதன் பின்பு பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து, எல்லா இடங்களில் இருந்தும், பூமியின் ஒவ்வொரு மூலையில் இருந்தும் நீங்கள் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு, கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், எங்களை மன்னியும் என்று கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு நடக்க முழு மனதோடு முழு இருதயத்தோடு நீங்கள் கர்த்தரை தேடி வரும்போது கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறார். உங்களுக்கு ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் உங்கள் முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஜீவனையும் நன்மையையும் வைத்திருக்கிறார், மரணத்தையும் தீமையையும் வைத்திருக்கிறார். நமக்கு முழு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற, கர்த்தருக்கேற்ற காரியங்களை நீங்கள் நடந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் கர்த்தருடைய நித்திய ஜீவனையும் அவருடைய நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதே போல கர்த்தருக்கு நாங்கள் கீழ்ப்படிய விரும்பவில்லை, எங்களுக்கு வேண்டாம் என்று நீங்கள் நினைத்தால் மரணத்தையும் தீமையையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வெளிப்படையாக கர்த்தர் இந்த இடத்தில் மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார். இவ்வுலக வாழ்க்கையை குறித்து கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் நடந்து அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் நாம் கை கொண்டு நடக்கும் போது நாம் நித்திய ஜீவனையும் வாழ்க்கையில் ஜீவனையும் நன்மையையும் பெற்றுக்கொள்ளலாம். நித்திய ஜீவனையும் பெறலாம், கர்த்தருடைய நன்மைகளையும் பெறலாம். அது நித்தியத்தில் மட்டுமல்ல, இவ்வுலக வாழ்க்கையிலேயும் எல்லா காலங்களிலும் இவ்வுலக வாழ்க்கையிலேயும் நித்திய ஜீவனிலும் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டு நடக்க மனதாய் இல்லாமல் இருந்தால், அப்படி நாம் இருந்தால் மரணத்தையும் தீமையையும் பெற்றுக்கொள்வோம். அப்படி என்றால் நரகாக்கினைக்கு பாத்திரவான்களாகி விடுவோம் என்பதை மிக தெளிவாக கர்த்தர் இந்த அதிகாரத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமை என்பது என்ன? அந்நிய தேவர்களை வணங்குவது, அவர்களுடைய வழிகளில் நடப்பது, அவர்களுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் பழக்க வழக்கங்களையும் கை கொண்டு நடப்பது. அதாவது 2 வழிகள் உண்டு மனித வாழ்க்கையில். ஒன்று மெய்யான ஒளியான கர்த்தருடைய வெளிச்சம், பரிசுத்த வெளிச்சமான மெய் ஒளியான கர்த்தருடைய வழிகளில் நடப்பது, கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு நடப்பது. அதாவது வேத வசனத்தை தியானித்து
கர்த்தருடைய வார்த்தையின்படி, வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை என்பது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை. அது ஜீவனையும் நன்மையும் நமக்கு பெற்று தரும். இன்னொரு வாழ்க்கை உண்டு. அதையும் நாம் எது வேண்டுமானாலும் நாமே தெரிந்து கொள்ளலாம். அது என்ன என்றால், அந்நிய தேவர்களை வணங்கி அவர்களுடைய வழிகளில் நடப்பது, இச்சையான காரியங்களுக்கு இடம் கொடுப்பது, இச்சையான காரியங்களுக்கு இடம் கொடுப்பது, கண் போன போக்கில் போவது, கால் போன போக்கில் போவது, மனம் என்ன நினைக்கிறதோ அதையெல்லாம் செய்வது, பெருமைப்படுவது, எப்பொழுதும் ஜாலியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது, எப்பொழுதும் ஒருவித மயக்கத்தில் இருப்பது போல நம் வாழ்க்கை ஏதாவது ஒன்றில் மயங்கி கிடப்பது, கண்களின் இச்சையில் அல்லது மாம்சத்தின் இச்சையில் இருப்பது, அல்லது ஏதோ ஒரு விதமான இச்சைக்கு அடிமையாகி கிடப்பது. இப்படி அடிமைத்தன வாழ்க்கை. அந்நிய தேவர்களை வணங்கும் போது நாம் அடிமைத்தனத்திற்குள்ளாவோம். அடிமைத்தன வாழ்க்கையா இருக்கும். ஏதாவது தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருப்போம். இப்படியான காரியங்கள் நடக்கும். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கும் போது நாம் நரகத்திற்கே நாம் பாத்திரவான்களாக இருப்போம். கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க நமக்கு தகுதி இருக்காது. கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்நிய தேவர்களை சேவிக்க போனவர்களை கர்த்தர் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர்களை வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதனுக்கு முழு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் வழிகளில் நீ நடக்க விருப்பப்பட்டால் நீ நட. என் கட்டளைகளின்படி, என்னுடைய விருப்பத்தின்படி நீ நடக்க விருப்பமானால் வா, என்னிடத்தில் வா. நான் உன்னை கண்டித்து, பரிசுத்த ஆவியானவர் நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்ற வசனத்தின்படி அவர் நீதி நியாயங்களை நமக்கு போதித்து, கண்டித்து, உணர்த்தி நம்மளை வழி நடத்துவார். இது கர்த்தருடைய வழி. வசனத்தின்படி வாழ்கிற பரிசுத்தமான வழி, பரிசுத்த பரலோக ராஜ்யத்திற்கு சென்று சேர்க்கும் வழியாக இருக்கிறது. ஆனால் அந்நிய தேவர்களை வணங்கி இச்சையான காரியங்களுக்கு இடம் கொடுத்து மாம்ச இச்சையின்படி நடந்து உலக வாழ்க்கையில் மூழ்கி அப்படி போகிறவர்களை கர்த்தர் விட்டு விடுவார். அவர்களோடு அவர் இருக்க மாட்டார். அவர்களுடைய முடிவு நரகம்தான். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது. இப்படி ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் செய்து வானத்தையும் பூமியையும் சாட்சியாக வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உடன்படிக்கைக்கு நான் உங்களோடு செய்வதற்கு வானத்தையும் பூமியையும் உங்களுக்கு சாட்சியாக வைக்கிறேன் என்று கர்த்தர் இந்த அதிகாரத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நம் முற்பிதாக்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அந்த உடன்படிக்கையை உங்களில் நிலைப்படுத்துவேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பது மிக சுலபமானது. அது கடினமானது அல்ல. ஏனென்றால் பார்ப்பதற்கு கடினமாக தோன்றினாலும் அதை கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவதனால் அது மிக சுலபமானதாக இருக்கும். நம்மால் சுமக்கக்கூடிய பாரத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதுவும் நம் நன்மைக்காக. சில நேரங்களில் கர்த்தருடைய வழி நடத்துதல் அற்புதமாயிருக்கும். ஒரே ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு சில வியாதிகளையோ பலவீனங்களையோ கொடுப்பார். அது எவ்வளவு பெரிய நன்மையாக நம் வாழ்க்கையின் முடிவில் இருக்கும் தெரியுமா? ஒரு மனிதனை எடுத்துக்கொள்வோம். நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உவமையையே நாம் பார்த்து கொள்வோம். ஐஸ்வர்யவான் லாசரு சரித்திரத்தில் ஐஸ்வர்யவானாய் செழிப்பாய் வாழ்ந்த மனிதனுடைய நிலை நரகத்திற்கு போய் முடிந்தது. லாசரு வேதனையோடும் பருக்களோடு ஒரு தரித்திரத்தில் பிச்சைக்காரனை போல வாழ்ந்தார். ஆனால் அவர் முடிவு பரலோகத்தில் இருக்கிறது. இந்த ஓமையில் 1000 அர்த்தங்கள் உண்டு. கர்த்தர் பல காரியங்களை உள்ளடக்கிதான் இந்த ஓமையை சொல்லுகிறார். அதை ஆராய்ந்து பார்க்கும்போது புரியும். அதாவது இவ்வுலக வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல. இவ்வுலகத்தில் துன்பத்தை அனுபவிப்பவர்கள்தான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை மறைமுகமாக ஊமையாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதாவது இவ்வுலக வாழ்க்கை என்பது சாத்தானின் கையில் இருக்கிறது. அவன் கொடுக்கும் இன்பங்கள் என்பது பாவமானது.
அவன் காட்டும் இன்பங்கள் பாவமானது. இவ்வுலகத்தின் இன்பங்கள் பாவமாய் இருக்கும்போது அதை நாம் பற்றி கொண்டிருந்தால் நித்திய ஜீவனுக்குள் போவதற்கு தகுதியற்றவர்களாகி விடுவோம். அதைதான் கர்த்தர் இங்கு சொல்லி இருக்கிறார். அந்த ஐஸ்வர்யவான் வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. இவ்வுலக இன்பங்களை அனுபவித்து முடித்தும் அந்த அந்த மனிதன் எந்த பாவமும் செய்ததாக இங்கு சொல்லப்படவில்லை. அந்த மனிதனை பற்றின முழு விளக்கமும் இங்கு இல்லை. ஆனால் உவமையாக, ஒரு சுருக்கமாக, ஒரு குறிப்பாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை ஐஸ்வர்யவான் என்ற ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார். அப்படி என்றால் நாம் இவ்வுலக ஐஸ்வர்யத்தில் செழித்திருக்க விரும்பக்கூடாது. இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யங்கள் என்பது மிக மிக அற்ப ஆயுள் உள்ளது. நாம் எவ்வளவு நிலங்களை சம்பாதித்தாலும், நகைகளை சம்பாதித்தாலும், பணத்தை சம்பாதித்தாலும், பேர் புகழ் எல்லாவற்றையும் சம்பாதித்தாலும் கூட அவைகள் நிரந்தரம் அற்றது. நமக்கே தெரியும். ஒன்றுமில்லை. ஒரு உதாரணத்திற்கு சொல்லலாம். ஒரு மனிதன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த மனிதன் அதிகமாய் வியாபாரம் செய்து அதிக பணத்தை ஒரு நாள் லாபமாக சம்பாதிக்கிறான். 1,00,000 ரூபாய் லாபம் வந்திருக்கிறது. அந்த மனிதன் உடனே தன் பிள்ளைகளோடு, குடும்பத்தோடு சென்று, மனைவி பிள்ளைகளோடு சென்று, நாம் அதிகமாய் பணம் 1,00,000 ரூபாய் எனக்கு இன்று கிடைத்திருக்கிறது, நாம் போய் நமக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி வரலாம் என்று சொல்லி அந்த மனிதன் கடை தெருவுக்கு சென்று தனக்கு தேவையான துணிமணிகள், நகைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வந்து வீட்டுக்கு வைக்கிறான். அன்று இரவு அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. அவன் எழுந்திருக்க முடியாமல் படுக்கையில் படுத்து விடுகிறான் என்றால், அவனால் அந்த கொண்டு வந்து அவன் சம்பாதித்த எந்த உடைகளையாவது போட்டு வைக்க முடியுமா? அல்லது அந்த அவன் கொண்டு வந்த ஆகாரத்தை, அவன் வாங்கி வந்த ஆகாரத்தை அவனால் சாப்பிட முடியுமா? இது எல்லாம் அவன் பாக்கியம் செய்திருந்தால் தான் அதை அனுபவித்து பார்க்க முடியும். பணம் பொருள் சம்பாதிக்கலாம். அதை அனுபவித்து பார்க்கிற பாக்கியம் என்பது கர்த்தர் கொடுக்க வேண்டும். சில நேரங்களில் உழைக்காமலே சில பேர் உழைத்து சம்பாதிக்காமல் இருப்பார்கள். ஆனாலும் பல விதங்களில் அவர்களுக்கு பணம் வந்து செழிப்பாய் இருப்பார்கள். அதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற நீதி நியாயமாய் இருக்கிறது. அவர்கள் ஏதாவது ஒரு தியாகத்தை செய்திருப்பார்கள், நற்கிரியை செய்திருப்பார்கள். நமக்கு தெரியாமல் இருக்கலாம். கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றதாய் இருக்கும். அதனால்தான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பொறாமை பிடித்தவர்கள், இவர்கள் எந்த வேலையும் செய்யவில்லை, இவர்களுக்கு அதிர்ஷ்டம் வந்தது என்று சொல்வார்கள். ஆனால் அது அப்படி அல்ல. கர்த்தருடைய பார்வையில் நீதிமானாய் இருந்து நாம் நன்மை செய்யும் போதுதான் அப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும். இதுதான் உண்மை. நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ நினைப்போம். அவருடைய வழிகளில் நடப்போம். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் நடந்து கர்த்தருடைய கற்பனைகளையும், கட்டளைகளையும், நியாயங்களையும் கைக்கொண்டு கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக நாம் வாழ முயற்சிப்போம். அதுவே மிக சிறந்த வாழ்க்கை. அதுவே மனித பிறப்பின் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்கும். அது மிக சரியான வாழ்க்கையா இருக்கும். நம் பிறப்பிற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். உபாகமம் 31ஆம் அதிகாரம், 32ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் மோசே ஐயா இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் பேசுகிற காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலில் மோசேயா சொல்லுகிறார், இஸ்ரவேலர் அனைவரையும் வரவழைத்து அவர்களோடு பேசுகிறார். அதாவது, எனக்கு 120 வயதாகிறது. நான் இனி போக்கும் வருத்தமாய் இருக்கக்கூடாது. அது மட்டும் அல்லாமல் கர்த்தர் நீ யோர்தானை கடந்து போவதில்லை, கானானுக்குள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறார். அதனால் நான் கானானுக்குள் வரமாட்டேன். அதனால் நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நீங்கள் கானானுக்குள் பிரவேசிக்கும் போது அங்கு இருக்கிற ஜனங்களை பார்த்து நீங்கள் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களை பாதுகாத்துக் கொள்வார். அவர்களை நீங்கள் துரத்தி விடுவீர்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அவர்களோடு யுத்தம் செய்து என்று மோசேயா சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் இஸ்ரவேலரை நோக்கி, நீங்கள் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அதனால் நீங்கள் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். நீங்கள் கானானுக்குள் சென்று கர்த்தர் தருகிற சுதந்திரத்தில் நீங்கள் வாழ்ந்திருங்கள் என்று மோசேயா அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதன் பின்பாக யோசுவாவை அழைத்து அவரிடமும் சொல்லுகிறார், நீ பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று மோசேயாவிடம் கூறுகிறார். மோசேயா யோசுவாவை நோக்கி, இனி நீ அவர்களை கானானுக்குள் அழைத்து செல்வாய், அவர்களுக்கு முன்பாக செல்வாய், உனக்கு முன்பாக கர்த்தர் செல்வார், அவர் உன்னை கைவிடாமலும் இருப்பார், அவர் உனக்கு முன்பாக செல்வார், நீங்கள் கானானுக்குள் பிரவேசிப்பீர்கள், அந்த தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாய், இஸ்ரவேலருக்கு பங்கிட்டு கொடுப்பாய் என்று மோசேயா கர்த்தர் சொல்லிய வார்த்தைகளை யோசுவாவுக்கு சொன்னார். இப்படியாக இந்த காரியங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு மோசேயா கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை எல்லாம் ஒரு புத்தகத்தில் எழுதி அதை தேவாலயத்தில் இருந்த ஆசாரியரிடத்திலும் மூப்பரிடத்திலும் அழைத்து அவர்களிடத்தில் கொடுத்தார். இதை நீங்கள் வாங்கி ஒவ்வொரு ஓய்வு வருடத்தின் கூடார பண்டிகையின் நாளன்று இஸ்ரவேலர் அனைவரையும் அழைத்து, புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் அந்நியர்களும் அடிமைகளும் அங்கிருக்கிற எல்லோரையும் அழைத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீங்கள் அவர்களுக்கு வாசிக்க வேண்டும். இதை கேட்டு ஜனங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி அவர்கள் செய்யும் போது அவர்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருப்பார், கர்த்தர் அவர்கள் தேவனுமாய் இருந்து அவர்களை பாதுகாத்து கொள்வார் என்று மோசேயா சொன்னார். இஸ்ரவேலரின் கணக்குப்படி கூடார பண்டிகை என்பது அவர்களுடைய 7ஆம் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் இந்த பண்டிகையை ஆசரிப்பார்கள். அந்த நாட்களில் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட வேண்டும் என்றே கர்த்தர் அந்த இடத்தில் சொல்லி இருக்கிறார். அப்படியாக மோசேயா எல்லா காரியங்களையும் கர்த்தரிட்ட கட்டளைகளின்படி சொல்லி கொடுத்தார். இது முடிந்த பின்பாக கர்த்தர் மோசேயாவை நோக்கி, யோசுவாவை அழைத்து கொண்டு நீ என்னிடத்தில் வா என்று சொன்னார். அப்பொழுது ஆசரிப்பு கூடாரத்திற்கு நேராக மோசேயாவும் யோசுவாவும் இருவரும் வந்தார்கள். ஆசரிப்பு கூடார வாசலின் மேலே மேக ஸ்தம்பத்தில் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர் அவர்களிடத்தில் பேசினார். கர்த்தர் அவர்களோடு பேசி மோசேயாவை நோக்கி, நீ இனி கானானுக்குள் பிரவேசிக்க போவதில்லை, நீ உன் பிதாக்களோடு படுத்துக் கொள்ள போகிறாய். இனி யோசுவா கானானுக்குள் இஸ்ரவேலரை வழிநடத்தி செல்ல வேண்டும். அங்கு சென்று அந்த ஜனங்களை யுத்தம் செய்து வெற்றி பெற்று அந்த தேசத்தை பங்கிட்டு இஸ்ரவேலருக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். நான் யோசுவாவுக்கு முன்பாக செல்லுவேன், அவர்களோடு இருந்து நான் அவர்களுக்கு வெற்றியை தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். யோசுவாவை அழைத்து, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது மட்டுமல்லாமல் சில தீர்க்க தரிசன காரியங்களையும் கர்த்தர் சொன்னார். இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் பிரவேசிப்பார்கள், அங்கு போய் அவர்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பார்கள். அவர்கள் அப்படி சுகமாய் வாழ்ந்திருக்கும் போது என்னை விட்டு அந்நிய தேவர்களை வணங்குவதற்கு அவர்கள் சென்று விடுவார்கள். அந்நிய தேவர்களை சேவித்து எனக்கு கோபம் மூட்டுவார்கள், எரிச்சல் மூட்டுவார்கள். அதனால் நான் அவர்களுக்கு என் முகத்தை மறைப்பேன். இப்படியாக அவர்கள் என்னை விட்டு வழி விலகி போவார்கள். அவர்கள் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். அவர்கள் இப்படி வெளியே சென்று பல துன்பங்களையும் துயரங்களையும் அடைவார்கள். அவர்களுடைய துன்ப நாட்களில் அந்நியர்கள் மத்தியில் அவர்கள் இருந்து மிகவும் துன்பத்திற்கு ஆளான பொழுது அவர்கள் உபத்திரவத்தின் நிமித்தமும் பாடுகளின் நிமித்தமும் என்னை நினைத்து பார்த்து, என் ஆண்டவர் எங்களோடு இல்லாததினால் அல்லவா எங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது, நாங்கள் இவ்வளவு பாடுபடுகிறோம் என்று நினைத்து பார்த்து எங்கள் தேவனை நாங்கள் இழந்து போனோமே என்று மனம் வருந்தி அவர்கள் எனக்கு செவி கொடுத்து மீண்டுமாக அவர்கள் மனம் திரும்பி என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு நடக்க மனம் திரும்புவார்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தும் அவர்களுடைய சிறையிருப்பில் இருந்தும் மீண்டுமாக மீட்டுக் கொள்வேன். இந்த காரியங்கள் கடைசி நாட்களில் நடக்கும் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் அன்று சொன்ன அந்த கடைசி நாட்கள் என்பது அந்த நாட்கள் இந்த நாட்களாய் இருக்கிறது.
அது வேறு யாரும் அல்ல, அந்த கடைசி சந்ததி ஆபிரகாமின் வம்சமான இஸ்ரவேலர்கள். இந்த காலத்தில் வாழ்கிற, பூமி எங்கும் வாழ்கிற கிறிஸ்தவர்களையே இந்த இஸ்ரவேலர் என்ற வார்த்தை குறிக்கிறது. பூமி எங்கும் வாழ்கிற உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள், மனம் திரும்பிய கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருமே ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் மாம்சத்தின்படியும் ஆவியின்படியும். இதுவே சத்தியமான உண்மை. இப்படியாக கடைசி நாட்களில் நாம் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வருவோம். கர்த்தருடைய வருகையின் போது இது நடக்கும் என்று அன்றே 3000 வருடங்களுக்கு முன்பாகவே மோசே ஐயா மூலயமாக கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். அது அந்த காரியங்கள் இந்த காலத்தில் வாழ்கின்ற நமக்கு, நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளாய் இருக்கிறது. இது நமக்கு சொந்தமானது, நம்முடைய சொத்தா இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் மனம் திரும்புவோம் கடைசி நாட்களில் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த கர்த்தர் எந்த இஸ்ரவேலின் குமாரனையும் எந்த இஸ்ரவேலின் குமார்த்தியையும் குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரோ அவர்களே நாம். நம்மை நினைத்து பார்த்தே கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். நாமும் மனம் திரும்புவோம், நம்முடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்வோம், நாம் யார் என்பதையும், எத்தனை 1000 வருடங்களாக கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார் என்பதையும் நினைத்து பார்ப்போம். ஒரு தாய் வயிற்றில் இருக்கிற குழந்தையானது, அது குழந்தை உருவாகும் போது ஒரு தாய் நினைப்பதுண்டு, எப்பொழுது என் குழந்தை பிறக்கும், எவ்வளவு நாளாகும் என்று 10 மாதம் காத்திருக்கும். அப்படி அந்த குழந்தை பிறக்கும் போது காத்திருந்த அந்த இன்பம், 10 மாதம் காத்திருந்து பெற்ற அந்த இன்பம் மிகவும் அலாதியானது. அது போலதான் ஒரு 10 மாதம் காத்திருந்து பெற்றெடுக்கிற குழந்தையின் மேல் நாம் அவ்வளவு சந்தோஷப்படுகிறோம். 1000 வருடங்களாக, யுக யுகங்களாக இந்த கடைசி தலைமுறையை பார்க்க ஆவலாய் காத்திருந்த தாயுமான நம் ஆண்டவர், அவர் தாயுமானவர், தாயை போல காத்து கிடக்கிறார். அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். நாம் மனம் திரும்பி அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரிடமாய் நாம் சேரும் போது, நாம் மனம் திரும்பும் போது கர்த்தர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். நாம் எல்லாம் 10 மாதம் இறந்து போகிற சாதாரண மனிதர்கள் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை உண்மையாய் மனதால் விரும்புகிற எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகளே. கர்த்தரை நேசிக்கிற, இயேசு என்ற நாமத்தை நேசிக்கிற அனைவரும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படிப்பட்ட நாம் எல்லோரும் கர்த்தரை ஏற்றுக்கொள்வோம். அவருடைய அன்பு அலாதியானது, அவருடைய ஆசீர்வாதம் பெரியது. அவருக்கு நேராக நாம் மனம் திரும்பி அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழும்போது, அவருக்கு கீழ்ப்படியும் போது, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் மேல் விசுவாசம் வைத்து அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது, நம்முடைய வாழ்க்கை உலக வாழ்க்கையிலும் சமாதானமும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும், நித்திய ஜீவனையும் நமக்கு பெற்றுத்தரும். அதனால் அப்படிப்பட்ட மேன்மையான வாழ்க்கைக்காக நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்கிறோம். நமக்காக 1000 வருடங்களாக கர்த்தர் காத்திருக்கிறார். நாம் மனம் திரும்ப வேண்டும். இப்படியாக ஒரு சந்ததி, பரிசுத்த சந்ததி எனக்கு வேண்டும் என்று காத்திருக்கிறார். அவர் எவ்வளவு நம் மேல் அக்கறை கொண்டிருப்பார். நாம் எவ்வளவு முக்கியமானவர்களாக கர்த்தருக்கு இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையை நாம் அற்பமாக நினைக்கிறோம். பிறந்தோம், சந்தோஷமாக வாழ்வோம், 60-70 வருடங்கள் முடிந்ததும் இறக்க போகிறோம், இருக்கும் வரை சந்தோஷமாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு நம் வாழ்க்கையின் அருமையை புரியாமல் இருக்கிறோம். 1000 வருடங்களாக நம்முடைய பிறப்புக்காக காத்திருந்த நம் தகப்பனின் மனம் எவ்வளவு வேதனைப்படும். அவர் நமக்காக காத்திருக்கிறார் ஆயிரக்கணக்கான வருடங்களாக. யோசித்து பார்ப்போம். 3000 வருடங்களுக்கு முன்பாக சொல்லி இருக்கிறார். அதற்கு முன்பாக யுகம் யுகமாய் இந்த கடைசி சந்ததிக்காய் காத்திருக்கிறார். எனக்காக நான் ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குவேன், என்னிடமாய் சேர்த்து கொண்டு என்னோடு கூட இருந்து இருக்கிற எனக்கு தேவ தூதர்கள், வேலைக்காரர்கள் அநேகர் இருக்கிறார்கள். எனக்கு குமாரர் வேண்டும், எனக்கு குமாரத்திகள் வேண்டும் என்று காத்திருக்கிறார். அதற்காகவே நம்மை படைத்திருக்கிறார். அவருடைய அன்பு அலாதியானது, அவருடைய அன்பு மேன்மையானது. இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கி, என்னை நேசிக்கிற என் பிள்ளைகளை நான் உருவாக்கி என்னோடு கூட வைத்துக் கொள்வேன். நிரந்தரமாக, நித்தியமாக, கோடி 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 ஆண்டுகளாக முடிவில்லாத வாழ்க்கையில் நான் வைத்துக் கொள்வேன் என்று அவர் ஏங்கி காத்திருக்கிறார். அவருடைய ஏக்கத்தை தீர்க்க நாமும் முயற்சி செய்வோம்.
ஒன்றும் செய்ய வேண்டாம். கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். புரிந்து கொண்டால் போதுமானது. அவர் மிகவும் நல்லவர். அவர் நல்லவர். அவர் தமக்காக எதையும் இல்லை. நம்மிடத்தில் கேட்பதில்லை. அவர் நமக்காகவே பல காரியங்களை நம்மிடத்தில் கேட்கிறவராய் இருக்கிறார். அவர் அன்பு மிக பெரியது. நம்மை காப்பாற்ற கர்த்தர் சொல்லுவார், நான் சொல்வதை கேட்பாயா? என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவாயா என்று கேட்பார். கேட்கிறேன் சாமி என்று நாம் கீழ்ப்படிந்தால் அந்த கீழ்ப்படிதல் என்பது நம்மை காப்பாற்றுவதற்கு. நம்மால் கர்த்தருக்கு ஒன்றும் எப்பொழுதும் செய்ய முடியாது. நம்மை காப்பாற்றவும், நம்மை போன்ற மற்ற மனிதர்களை காப்பாற்றவும், நம் சகோதர சகோதரிகளாகிய மற்ற மனிதர்களை காப்பாற்றவுமே கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ நினைப்போம். அவருடைய வழிகளில் நடப்போம். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் நடந்து கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொண்டு அவரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக, கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக நாம் வாழ முயற்சிப்போம். அதுவே மிக சிறந்த வாழ்க்கை. அதுவே மனித பிறப்பின் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்கும். அது மிக சரியான வாழ்க்கையா இருக்கும். நம் பிறப்பிற்கு ஒரு அர்த்தம் இருக்கு. உபாகமம் 31, 32 அதிகாரங்கள். கர்த்தர் இஸ்ரவேலரிடம் சில காரியங்களை சொல்லுகிறார். மோசேயா சில காரியங்களை இஸ்ரவேலரிடம் சொல்லுகிறார். நான் இருக்கும் போதே இவ்வளவு நீங்கள் தீமையான காரியங்களை செய்து நடந்தீர்கள். இதன் பின்பாக நான் என் காலம் முறிந்து நான் கர்த்தரிடம் செல்லுகிறேன். இந்த நிலையில் நான் போன பின்பு நீங்கள் கானானுக்குள் பிரவேசித்த பின்பு அங்கு சுகமாய் வாழ்வீர்கள். அப்பொழுது கர்த்தரை விட்டு பின்வாங்கி கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அந்நிய தேவர்களை சேவிப்பீர்கள். அதனால் உலகம் எங்கும் சிதறடிக்கப்படுவீர்கள். அந்நிய ஜனத்தாரோடு ஒப்புவிக்கப்படுவீர்கள். அவர்கள் உங்களை துன்பப்படுத்துவார்கள். அந்த துன்பத்தின் நிமித்தமும் வேதனையின் நிமித்தமும் கடைசி நாட்களில் நீங்கள் கர்த்தரை தேடி மனம் திரும்பி கர்த்தரிடம் வருவீர்கள். கடைசி நாட்களில் உபத்திரவங்கள் நேரிடும் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்று கிறிஸ்தவ சமுதாயமே கடைசி கால உபத்திரவத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. வரப்போகிறது என்பதை அறிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை என்பது இது மோசேயாவின் காலத்திலேயே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியம் நடைபெறுவதற்கு காரணம் என்ன? இப்படிப்பட்ட 7 வருட உபத்திரவம் நடப்பதற்கு காரணம் என்ன என்று வேதத்தில் தெள்ள தெளிவாக இந்த உபாகமம் 31ஆம் அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் கட்டளைகளின்படி நீங்கள் நடக்காமல் இஸ்ரவேலர்கள் தங்கள் உடன்படிக்கையை மீறுவார்கள். அதனால் கடைசி கால உபத்திரவம் நடக்கும் என்று வேதத்தில் தெள்ள தெளிவாக உபாகமம் 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் கவனித்து பார்க்கும்போது இஸ்ரவேலர்கள் கர்த்தரால் உடன்படிக்கையை பெற்ற பின்பு அவர்கள் மீறி செய்த செயல் அதிநிமித்தம் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். இன்று அந்த இஸ்ரவேலர்களாகிய உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு மீண்டுமாக கர்த்தரிடத்தில் மனம் திரும்புகிறார்கள். அவர்களுடைய மனம் திரும்புதலின் சமயத்தில் அதன் பின்பாக அவர்கள் செய்த பாவத்திற்கு தண்டனை தரும்படியாக கர்த்தர் இந்த பூ உலகத்திற்கு 7 வருட உபத்திரவ காலத்தை நியமித்திருக்கிறார். இந்த உபத்திரவ காலங்கள் வந்து மனிதனை துன்பப்படுத்தும். 3½ வருடம் உபத்திரவ காலமும் வேதத்தின்படி 3½ வருடம் மகா உபத்திரவ காலம் என 2 பகுதிகளாக நிறைவேறும். இப்படிப்பட்ட காலத்தில் மனிதர்கள் அநேகம் பேர் மிகவும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாவர்கள். பலர் இரத்த சாட்சியாக மரிப்பார்கள். இப்படிப்பட்ட சம்பவம் இந்த பூமியில் நடக்கவிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான துயரமும் துன்பமும் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் நம்முடைய கீழ்ப்படியாமையே. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது நம்முடைய உபத்திரவங்கள் நம்மை விட்டு நீங்கி போகும். நாம் மனம் திரும்பும் போது நம்முடைய சிறையிருப்பிலிருந்து நாம் மீட்டுக் கொள்ளப்படுவோம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இது கடைசி கால உபத்திரவத்திற்கான காரணம் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா காரியங்களையும் சொல்லி முடித்த பின்பு கர்த்தர் மோசேயாவிடம் ஒரு பாட்டை எழுதி இஸ்ரவேலருக்கு கொடுக்கும்படி சொன்னார். அந்த பாட்டு கர்த்தருக்கு முன்பாக இவர்களுக்கு சாட்சியாய் இருக்கும். வானத்தையும் பூமியையும் சாட்சியாக வைத்து இந்த பாட்டை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த பாட்டு
நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் பக்கத்திலேயே இருக்க வேண்டும், உடன்படிக்கை பெட்டியின் அருகே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறலாம் என்றும், அதை கீழ்ப்படியாமையினால் இவர்கள் துன்பப்படுகிறார்கள் என்பதற்கு இஸ்ரவேலுக்கு விரோதமான சாட்சியாக அந்த பாட்டு அங்கு வைக்கப்படுகிறது. அந்த பாட்டு என்ன என்பதை இந்த செய்தியில் காணலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம். வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளப்பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன். நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது. அவர் வழிகளெல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையுமானவர். அவர்களோ தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல. இதுவே அவர்கள் காரியம். அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார். விவேகமில்லாத மதிக்கட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவரல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவரல்லவா? பூர்வ நாட்களை நினை. தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப் பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார். அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையிலுள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சரசத்தையும் சாப்பிட்டாய். யசூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து நினம் துள்ளின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள். அருவருப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை. தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களும் ஆகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். உன்னை ஜனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினதின் நிமித்தம் மனம் மடிவாக்கி அவர்களை புறக்கணித்து என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள். தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிக்கெட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன். என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது. அது தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும். அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து
பர்வதங்களின் அஸ்திபாரங்களை வேக பண்ணும். தீங்கு நாளை அவர்கள் மேல் குவிப்பேன். என்னுடைய அம்புகளை எல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன். அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதைகளினாலும் மாண்டு போவார்கள். துஷ்ட மிருகங்களின் பற்களையும் தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அவர்களுக்குள் அனுப்புவேன். வெளியிலே பட்டயமும் உள்ளே பயங்கரமும் வாலிபனையும் கன்னியையும் குழந்தையையும் நரைத்த கிழவனையும் அழிக்கும். எங்கள் கை உயர்ந்ததென்றும் கர்த்தர் இதையெல்லாம் செய்யவில்லை என்றும் அவர்களுடைய பகைஞர் தப்பெண்ணம் கொண்டு சொல்லுவார்கள் என்று நான் சத்துருவின் குரோதத்திற்கு அஞ்சாதிருந்தேனானால் நான் அவர்களை மூலைக்கு மூலை சிதற அடித்து மனிதருக்குள் அவர்களுடைய பெயர் அற்றுப்போக பண்ணுவேன் என்று சொல்லியிருப்பேன். அவர்கள் யோசனை கட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால் ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவதெப்படி? தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையைப் போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்களை தீர்மானிக்கிறார்கள். அவர்களுடைய திராட்சை செடி சோதேமிலும் குமோரா நிலங்களிலும் பயிரான திராட்சை செடியிலும் தாழ்ந்த ஜாதியாய் இருக்கிறது. அவைகளின் பழங்கள் பித்தும் அவைகளை குலைகள் கசப்புமாய் இருக்கிறது. அவர்களுடைய திராட்சரசம் வலு சர்ப்பங்களின் விஷமும் விரியன் பாம்புகளின் கொடிய விஷமுமானது. இது என்னிடத்தில் வைக்கப்பட்டு என் பொக்கிஷங்களில் முத்திரை போடப்பட்டிருக்கிறதில்லையோ? பழி வாங்குதலும் பதிலளிப்பதலும் எனக்கே உரியது. பழி வாங்குதலும் பதிலளிப்பதும் எனக்கே உரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும்போது தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். அப்பொழுது அவர்கள் பலியிட்ட பலிகளின் கொழுப்பை தின்று வானபலிகளின் திராட்சரசத்தை குடித்த அவர்களுடைய தெய்வங்களும் அவர்கள் நம்பின கண்மலையும் எங்கே? அவைகள் எழுந்து உங்களுக்கு சகாயம் பண்ணி உங்களுக்கு மறைவிடமாய் இருக்கட்டும். நானே அவர், என்னோடே வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன். என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். மின்னும் என் பட்டயத்தை நான் கருக்காக்கி என் கையானது நியாயத்தை பிடித்து கொள்ளுமானால் என் சத்துருக்களிடத்தில் பழி வாங்கி என்னை பாய்க்கிறவர்களுக்கு பதிலளிப்பேன். கொலையுண்டும் சிறைப்பட்டும் போனவர்களுடைய இரத்தத்தாலே என் அம்புகளை வெறி கொள்ள பண்ணுவேன். என் பட்டயம் தலைவர் முதற்கொண்டு சகல சத்துருக்களின் மாம்சத்தையும் பட்சிக்கும். ஜாதிகளே, அவருடைய ஜனங்களோடே கூட களி கூறுங்கள். அவர் தமது ஊழியக்காரரின் இரத்தத்திற்கு பழி வாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதில் அளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்களின் மேலும் கிருபையுள்ளவர் ஆவார். ஆமேன். இப்படியாக இந்த பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசையாவை நோக்கி கர்த்தர், நீ மலையில் ஏறி நின்று கானான் தேசத்தை பார் என்று சொன்னார். மோசேயா மரிக்க போகிறார். கானான் தேசத்தை நீ பார்ப்பாய், எனக்கு கீழ்ப்படியாமல் கண்மலையை நீ பேசு என்று சொன்னபோது அடித்ததினால்
நான் அப்பொழுது உனக்கு கொடுத்த வார்த்தையின்படி நியாய தீர்ப்பின்படி கானானுக்குள் பிரவேசிக்க மாட்டாய், அதை நீ பார்க்கலாம் என்று சொன்னார். இப்படியாக கர்த்தர் கட்டளையிட்டபடியே நடந்தது. மோசேயா மலையின் மேல் ஏறி கானான் தேசத்தை பார்த்தார். அதன் பின்பு அங்கே மரித்தார். கர்த்தர் மோசேயாவை அடக்கம் பண்ணினார். இப்படியாக மோசேயா இந்த இஸ்ரவேல் ஜனங்களாகிய இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கு ஊழியம் செய்து தம்முடைய காரியத்தை நிறைவேற்றி முடித்தார். இப்படியாக மோசேயா அந்த பாடலை எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.